இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு பண்ணக்கூடிய பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இது இந்தியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா உட்பட எந்த நாடாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்கக்கூடிய பெஸ்ட் அப்ளிகேஷன் எது? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு பண்ண அனுப்பக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பண்ண அனுப்பக்கூடிய தான். இதில் வந்து ஆஃப்லைனில், அதாவது டேரெக்டாக விசிட் பண்ணி பண்ண அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தான். கீழே இருக்கக்கூடிய 3, அதாவது எஸ்என்பி இது வந்து குயிக் பேயோடது, அல்பிளாத் இது வந்து என்ஜாஸ் பேங்கோடது, அல் ராஜி இது வந்து தவில் ராஜி. இந்த 3 தான் எல்லா இடங்கள்லையும், அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதோட பிரான்ச் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பண்ண அனுப்பிக்கலாம். இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே ஒரே ரேட்டு தான். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அல்பிளாத் தான். அதாவது என்ஜாஸ் பேங்க் ரேட்டு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக பணம் போயிடும். இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 3லையும் நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறதா அனுப்பிக்கலாம். இதில் ஹையஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், அலிம்னா பே தான். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. பேங்க் ரேட்டை பொறுத்தவரையும் எல்லா பேங்க்கோடையும் எல்லா வேலட்டோடையும் இது தான் ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கும், அலிமா பே. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ கரண்ட்டில் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹22.28 இந்தியாவுக்கு. அதாவது ஃப்ரெண்ட்லி பே இதான் ஹையஸ்ட்டாக இருந்தது முன்பு. நான் இதான் முன்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு 4-5 வருஷமாக. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக தான் இந்த அலிமா பே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரேட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ₹22.29, 30 பைசா அந்த மாதிரி டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அது வந்து பேங்க் ரேட்டுங்கிறது நிலையானது இல்லை. ஒரு நாளைக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்லி பேயோட 1 பைசா இதில் கூட தான் இருக்குது. இருக்குல்ல ஹையஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 அப்ளிகேஷனில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலிமா பே தான். இதில் வந்து லிமிட்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி பேயில் வந்து லிமிட் இருக்குது. அதாவது 2500 தான் உங்கள் லிமிட்டு. உங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட எல்லாரோட லிமிட்டும் ₹2500 தான் ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு. ஆனால் இந்த மற்ற எந்த அப்ளிகேஷனுமே லிமிட்லாம் பெரிய லெவலில் இருக்கும், அதாவது ₹20,000 கிட்ட இருக்கும். ஸோ அலிமா பே வந்து அந்த லிமிட் இருக்குது, ₹20,000 கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பணம் அனுப்புறது ₹20,000 வரையும் உங்களுக்கு வந்து அனுப்பிக்கலாம். சரியா? இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அலிமா பே உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு. நான் செக் பண்ணி ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதில் வந்து 2 வழியில் வந்து பணம் அனுப்பி, ஒன்று வெஸ்டர்ன் யூனியன், இன்னொன்று வந்து அலிமா பே டேரெக்ட். நீங்கள் அலிமா பே டேரெக்ட் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரேட்டு போகும். அதில் வெஸ்டர்ன் யூனியன் நீங்கள் அனுப்பிங்கன்னா இதுலேயும் ரேட் கம்மியாக போகும். அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வெஸ்டர்ன் யூனியனு, கீழே இருக்கிறது அலிமா பே டேரெக்ட்டு. இதை தான் கிளிக் பண்ணி இதில் தான் நம்ம வந்து நம்ம ஃபினிஷ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹையஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ₹22.29 இப்போ கரண்ட் ரேட்டு. எல்லா பேங்க்கோட எல்லா வேலட்டோட இது தான் ஹையஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இது வந்து இதில் பணம் அனுப்புறது வந்து நமக்கு பெஸ்ட்டு. இது வந்து பணம் வந்து உடனே ஆனாலும் போகாது. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பணம் போச்சு. ஸோ அதையும் பார்த்துங்க. மற்ற அப்ளிகேஷன்லாம் சில இதெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு எஸ்டிசி பே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீக்கிரமே பணம் போயிடும். ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. 10-15 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணி தான் போகும். சரிங்களா? அதை பார்த்துங்க. ஆனால் லிமிட்லாம் கிடையாது. சீக்கிரம் காசு போகாது. அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சரியா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.